நாம் அனுதினமும் சொன்ன இடங்களிலேயே சுவிசேஷத்தை சொல்லி நாம் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி விட்டோம் என்று திருப்தி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஊழியனாக இன்றைக்கு என்னுடைய கண்ணில் நீங்க காட்டுற இந்த காரியம் எனக்குள்ள மனபாரம் ஏற்படுது. இந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் இன்னும் சுவிசேஷம் சொல்லவில்லை என்பதை எனக்கு உணர்த்துகிறீர்களே ஆண்டவரே என்று சொல்லி நான் குற்றப்பட்டவனாக உட்கார்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு ஊழியன் வேதாகமத்தோடு அழைக்கப்படுறான்னா அவன் ஆண்டவரிடத்துல கவனன்ட்ல சைன் போட்டு வந்திருக்கான். எதுக்குன்னா அடிக்கப்படவும், இரத்த சாட்சி மறிக்கவும், படவும், தேடப்படவும், அவமானப்படுத்தப்படவும், இல்லை என்றால் இந்த உலகத்தாரால் சிறைப்பிடிக்கப்படவும் எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்து நான் உம்முடைய பணியை செய்கிறேன் என்று வந்து வசதியா சொல்லப்பட்டவர்களுக்கே சுவிசேஷம் சொல்லி, வசதியா சொன்ன இடத்திலேயே சுவிசேஷம் சொல்லி எழுப்புதலை கண்டடைந்து விட்டேன் என்ற பொய்யான மன திருப்தி எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் யாராவது ஊழியரை ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம். நாங்களாம் ஆல்ரெடி செஞ்சுதான் இருக்கோம், நீ போய் செய் அப்படின்ற மாதிரி இருதயத்திற்குள்ள சொல்லலாம். ஒருவேளை தவறா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. Praise the Lord. நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான். நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த காட்சிகள் நேற்று முன்தினம் நான் ஊட்டி சென்றிருந்த போது என்னுடைய வேலையாக, என்னுடைய ஊழிய காரியமாக நான் வழியில் வரும்பொழுது நான் பார்த்த காட்சி. அங்கிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அவருடைய கிராமம் நல்லா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவருடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்கள் அந்த தெய்வத்தின் மீது, அந்த தெய்வங்களுக்கு செய்கிற கிரியைகள் மீது அவ்வளவு நம்பிக்கையும், அங்கே ஊட்டியில் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டு பயங்கர மழை, அந்த மழையிலும் நனைந்து கொண்டு சிறுவர்களும் வயதானவர்களும் வயது பிள்ளைகளும் வாலிபர்களும் அந்த காரியத்தை எடுத்து செல்வதும், அந்த கடவுளை போல ஆடை அலங்காரம் அணிந்து நடந்து செல்வதும், அந்த சேனையை சுமந்து கொண்டு செல்வதும், ஆட்டம் பாட்டம் என்று சொல்லி தங்களை அந்த கடவுளுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் என்று கொஞ்ச நேரம் அங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு. அதை காரில் உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லி கவனித்து கொண்டே இருந்தேன். இதை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பாரத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அந்த பாரம்னா, ஆண்டவரே, நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் அனுதினமும் சுவிசேஷம் சொன்ன இடத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைகளுக்கு ஆடுகளை திருடுகிறதும், அந்த சபையிலிருந்து ஆத்துமாக்களை கூட்டி வந்து சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறதும், இப்படி நாம் அனுதினமும் சொன்ன இடங்களிலேயே சுவிசேஷத்தை சொல்லி நாம் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி விட்டோம் என்று திருப்தி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஊழியனாக இன்றைக்கு என்னுடைய கண்ணில் நீங்க காட்டுற இந்த காரியம் எனக்குள்ள மனபாரம் ஏற்படுது. இந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் இன்னும் சுவிசேஷம் சொல்லவில்லை என்பதை எனக்கு உணர்த்துகிறீர்களே ஆண்டவரே என்று சொல்லி நான் குற்றப்பட்டவனாக உட்கார்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த காட்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது. காரணம் என்னன்னா, நான் இன்னும் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை என்று எனக்கு உணர்த்துகிறது. என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு காரணம்தான். இந்த சுவிசேஷ பணியில கிட்டத்தட்ட 7 வருடங்களாக தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருக்கோம். அந்த அதன் பலனாக ஒரு ஊழியர் கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தினோம். LCS அப்படின்ற ஒரு ஊழியர் கூடுகை தமிழ்நாடு முழுவதிலிருந்து அவர்களை இணைத்து கொண்டு லெட்ஸ் கிரியேட் ஷெப்பர்ட் அப்படின்னு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தின் மூலியமாக அதனுடைய காரியம் என்னன்னா, நாம எல்லா ஊழியர்களுக்கும் அங்கீகாரமும் ஊழியத்தையும் கொடுப்பது. ஒரு ஊழியர்களுக்கு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அநேகர் பின்வாங்க மாட்டாங்க, சிலர் பார்ட் டைமா ஊழியம் செய்ய மாட்டாங்க, முழு நேர ஊழியர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அந்த மாதம் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிதான் இந்த காரியத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதனுடைய ஒரு துவக்கமாக
ஒரு வருடத்துல இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு இந்த எல்சிஎஸ்னுடைய அந்த அந்த காரியம் அப்படியே சிதற அடிக்கப்படுகிறது போல நான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னா, நம்முடைய ஊழியர்களுக்குள்ள இல்லாத ஒரு ஒற்றுமை. ஊழியர்களுக்குள்ள ஒருபோதும் ஒற்றுமை கிடையாது. இந்த ஒரு ஸ்கூல், நான் பெங்களூர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சேன். ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்கூல் இருந்தது, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம். காரணம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க முடியாதவர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க. அதுபோல இன்றைக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர்ல, ஒரு கிலோமீட்டர்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ல 3 சபைகள் இருப்பதை இந்த இடத்தையும் நான் பார்த்திருக்கேன். அரக்கோணத்துல கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் கன்வென்ஷன் பேச போகும் பொழுது அந்த தெரு, அந்த ரோடு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்ல 4 சபைகளை பார்த்தேன். 4 சபைகள் குறைந்ததுன்னா ஒரு 100 மீட்டர் இடைவெளியில 4 சபைகள் அந்த ரோட்ல இருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்ல தான் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க பேச. அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச், அடுத்தது சிஎஸ்ஐ சர்ச், அதுக்கு அடுத்தது சிபிஎம், அதுக்கு அடுத்தது இன்னொரு சர்ச். இப்படி 4 சபைகள் ஒரே ரோட்ல இருக்கு. இது எதற்காக? இந்த சர்ச்சுக்கு பிடிக்கலன்னா அந்த சர்ச்சுக்கு போயிடுறதுக்காகவா? அந்த சர்ச்சில் ஊழியனை பிடிக்கலன்னா அவர்களுக்கிட்ட கோச்சிக்கிட்டு இன்னொரு சபைக்கு பக்கத்திலே போயிருக்காகவா? இது எதற்காக? இது ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களை அனுதினமும் நமக்கு தேவன் காட்டுவதில்லையா? நம்முடைய டிவி சேனல்ல பார்க்கறது இல்லையா? அப்போ இந்த பாரத்தை எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். வாட் ஆர் யூ டூயிங்? இன்னும் அஸ்திபாரம் போடப்படாத இடங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்திற்கே அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறாய்ன்னு பவுல் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துல அந்த இடத்துல தூண்டி விடப்பட்டது. நான் அழுது விட்டேன். நான் மனசுக்குள்ள கண்ணீர் வடித்தேன். அந்த இடத்துல, ஆண்டவரே, நான் உம்முடைய வேலைக்காரனா இருக்கேன், பாத்திரவானா? நான் பாத்திரவான் இல்லை ஆண்டவரே. நான் இன்னும் இந்த கூட்டத்துக்கு, நான் இன்னும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் இன்னும் சுவிசேஷம் சொல்லலை. நான் பயந்து கொண்டு இருந்தேன் என்றால் உமக்கு யுத்த வீரனா எப்படி ஆள முடியும்? நான் சொல்லுவதற்கு தயங்கினா உம்முடைய சுவிசேஷத்தை எப்படி எடுத்து போக முடியும்னு சொல்லி குத்தப்பட்டவனா உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த காட்சிகள் மிகுந்த வேதனை. இன்னொரு கேள்வி எழும்பினது, ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்துல மறித்து போனா சுவிசேஷமே சொல்லப்படாமல் அவருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் என்ன ஆகும்? பாதாளத்தில் கட்டப்படுமே, பாதாளத்துக்கு போகுமே. அறியாமையில விழுந்து போகிற ஜனங்களின் வெளிச்சம் கர்த்தர், அந்த வெளிச்சத்தை நாம் சொல்லவில்லையே என்று சொல்லி குத்தப்பட்டிருக்க. என் அருமை சகோதரனே, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு மன பாரம். இந்த பாரத்திற்காக நாம ஜெபிக்கலாம். இந்த பாரம் எல்லாருக்குள்ளும் எழுப்புதலாய் வரட்டும் என்று ஜெபிக்கலாம். ஊழியர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா சுவிசேஷம், அந்த சபையில இருக்கிற ஆடுகளை இங்க திருடி கொண்டு வந்து சுவிசேஷம் சொல்லி கொண்டுதான் இருக்கணும். சபை மாறிக்கொண்டே இருக்கிற ஆடுகளுக்காக சுவிசேஷம் சொல்லி கொண்டுதான் இருக்கணுமே ஒழிய, இதோ இந்த நாள் வரைக்கும் அறியாமையில தாங்கள் வணங்குகிற தெய்வத்துக்கு அவ்வளவு நன்றி உள்ளவர்களாய், அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிற இந்த ஜனங்களை, அவர்களுடைய அந்த உள்ளங்களை நாம் எப்பொழுது தொடப்போறோம்? தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுது சென்று சேரப்போகுது? நம்ம ஃபாரினுக்கு போய் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளூர்லயே பக்கத்து வீட்டுல நம்முடைய சுவிசேஷம் சொல்லப்படலை. நம்ம வெளிநாடுகளுக்கு போய்விட்டோம் என்று பிரபலமா பேசுறோம். உள்நாட்டிலேயே உங்க செவருக்கு பக்கத்து செவருல இருக்கிறவர்கள் சுவிசேஷம் அறியப்படலை. நாம என்னத்தை சாதித்தோம் அப்படின்றது நமக்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்விக்குறியோடு அந்த இடத்துல 1 மணி நேரம் டிராஃபிக்கா இருந்துச்சு. மெதுவா தான் நகர்ந்துச்சு வண்டி. அந்த 1 மணி நேரமும் அவர்களை பார்த்து, அவர்களுடைய இருதயங்களை, அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டாரு. ஆண்டவரே, என்னன்னு ஜெபம் பண்ணனா, அவர்களை மாற்றுமுன் ஜெபம் பண்ணல, அவர்களுக்கு போய் ஊழியம் செய்ய என்னுடைய இருதயத்துல இன்னும் பலனை தாங்க, அப்படி போய் சொல்லுவதற்கான அந்த நேரங்களை, காலங்களை எனக்கு குறித்து கொடுங்க, அவர்களுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு தான் சொன்னேன். ஏன்னா அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்க. ஒரு ஊழியன் வேதாகமத்தோடு அழைக்கப்படுறான்னா அவன் ஆண்டவரிடத்துல கவனன்ட்ல சைன் போட்டு வந்திருக்கான். எதுக்குன்னா, அடிக்கப்படவும், இரத்த சாட்சி மறிக்கவும், தேடப்படவும், அவமானப்படுத்தப்படவும், இல்லை என்றால் இந்த உலகத்தாரால் சிறைப்பிடிக்கப்படவும், எல்லாவற்றுக்கும்
ஒப்பு கொடுத்து நான் உம்முடைய பணியை செய்கிறேன் என்று வந்து வசதியா சொல்லப்பட்டவர்களுக்கே சுவிசேஷம் சொல்லி, வசதியா சொன்ன இடத்திலேயே சுவிசேஷம் சொல்லி எழுப்புதலை கண்டடைந்து விட்டேன் என்ற பொய்யான மன திருப்தி எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் யாராவது ஊழியரை ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம். நாங்கள்லாம் ஆல்ரெடி செஞ்சுதான் இருக்கோம், நீ போய் செய் அப்படின்ற மாதிரி இருதயத்திற்குள்ள சொல்லலாம். ஒருவேளை தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இந்த மனபாரத்திற்கான இந்த வார்த்தைகளுக்காக ஒருவேளை ஜெபிக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கலாம். நாம் மறுபடியுமா எழும்பி கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தின் அந்த கதவுகள் திறக்கும் நாள் மட்டும் எடுத்து செல்ல ஒரு கரமாய் நாம் ஒரு தோளை கொடுத்து பயணிப்போம். நமக்குள்ள பிரிவினை இல்லாமல் நாம் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வோம். பிசாசின் தந்திரத்திலிருந்து காத்துக்கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் ஷான். God bless you. God bless you.